சீமான் சொல்கிறார் ஓட்டு போடுவதை கட்டாயமாக்குவேங்கிறார். அதுலேயும் சட்டத்தை கோட்டை விட்டார். நம்ம என்னத்தை பண்ணுறது? இப்போ நோட்டான்னு ஒன்று இருக்குது சீமான், புரிஞ்சுக்கங்க. நோட்டாவில் நான் எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு ஒருத்தன் போடுறான். அவன்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நம்ம சொல்ல முடியுமான்னு ஒரு பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? ஓட்டு போடுறது அவனுடைய விருப்பம்யா. அவன் யாருக்குமே போடாமல் போட்டாலுமே அதுக்கு சட்டத்தின்படி தப்புன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அவனை தடுக்க முடியாது. நோட்டாவை கூட அவன் போடலாம், ஓட்டு போடாமல் கூட இருக்கலாம். நீங்கள் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே குஜராத்தில் யோசிச்சாங்க. அதை 2006 வாக்களிப்பது கட்டாயம்னாங்க. இன்றைக்கி ஒரு நடத்த முடியலை, சட்ட பிரச்சனை வந்துருச்சு. அதனால் நல்ல விஷயம் நீங்கள் சொல்கிறது, ஓட்டு போடுவதை கட்டாயமாக்கும் என்கிறது நல்ல விஷயம். ஆனால் சட்டம் இடிக்குதே, நோட்டாவுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே. குஜராத் கொண்டு வந்ததை இன்றைக்கி வரை நடைமுறைப்படுத்த முடியல, சட்ட சிக்கல் இருக்க. இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தி அதுக்கப்புறம் இதெல்லாம் படிப்படியாக கொண்டு வரணும். ஒரு மாநில அரசாங்கம், மாநில கட்சி அதை பற்றி பேச முடியாது அப்படிங்கிறத சீமான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த